சொல்லியிருந்தோம் கைஸ். அதுலேயே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும். என்ன பண்ணணும் தெரியுமா மக்கள்? நிறைய பையன் நினைக்கிறேன், சில பேர் பிடிச்சிருக்கும், சில பேர் புரிஞ்சிருக்காது. என்னடா அது வீடு ஹைட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை மக்களே, வீடை கொஞ்சம் பெருசாக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. யார் இங்கே போட்டா மக்களே? நம்ம போர் அடிக்கிறது ஏதாச்சும் பண்ண போவோம் இல்லைங்க மக்களே. இது கிராஃப்டிங் டேபிளில் தேடி இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா மக்களே, இது இந்த இது ஐயோ இது பேர் என்னமோ சொல்லுவாங்க, அது பேர் மறந்துடுச்சு. இதை கீரை போட்டோம்னா நல்லா இருக்கும் மக்களே. இது எப்படி மேக் பண்ணுறதுன்னா ஒரு 3 இல்லை எடுத்துக்கணும் மக்களே. ஐயோ அதை ஈஸியாக மேக் பண்ணிடலாம் மக்களே. என்னடா இது ஏனியா இல்லைன்னு கேட்டிங்கன்னா இதோ வச்சுருக்கேன். ஆனால் மக்களே ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. அதே நேற்று நடந்த சம்பவம் தாங்க மக்களே, பார்த்தீங்களா? சரி அதை சொல்கிறேன். என்னென்னு ஆச்சுன்னா, இது நம்ம வந்து நேற்று வந்து ஒரு நம்ம வீட்டு மேலே கண்ணாடி உடச்சி விட்டுச்சா, அதே மாதிரி இன்னும் வந்து ஒரு கேவ் ஸ்பைடர் வந்து உடச்சி விட்டுருச்சு மக்களே. அடி வெறியில் என்ன பண்ணணும்னு தரல மக்களே. அது என்ன போர் கலர் மக்களே, அதை எடுத்து அப்படியே கரெக்டாக ஹெச்ஆர் பிடிச்சி விட்டு கீழே வர வச்சுட்டு வெளியே வா இந்த ஆக்ஸை வச்சு அடிச்சு கொண்டுட்டேன் மக்களே. சரி மக்களே, மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஐயோ மக்களே லேக் ஆயிடுச்சு மன்னிச்சிருங்கோ. இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, இந்த வீடியோக்கு நான் திரும்ப சொல்கிறேன், இந்த வீடியோக்கு நீங்கள் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் தெரியுமா மக்களே? இல்லைன்னா இங்கே தானே பார்த்தேன். திரும்ப நான் சொல்ல விருப்பம் இல்லைனாலும் நான் சொல்கிறேன் மக்களே, மறக்காமல் இந்த வீடியோக்கு இப்போ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லைன்னா எங்கடா இன்னைக்குன்னு பார்த்து நம்மளோட வேலையே முடியும் இல்லையா மக்களே? காமிக்கிறேன். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அங்கே தூரத்தில் ஒரு கோழி தெரியுதாங்க மக்களே. அந்த பர்பிள் கலரில் அந்த பிங்க் கலரில் இருக்கிற ஒரு ஹார்ஸ் பக்கத்தில் 2 ஆள் செத்துரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வேறு ஆல்ரெடி ஏதோ இது ஹார்ட்பீட்டே ஒழுங்காக வேலை செய்யலையாங்க மக்களே. அதனால் ரத்தம் இதாகிடுச்சுன்னு சொன்னாங்க டாக்டர். அதனால இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் இதெல்லாம் தேவையாங்க மக்களே? ஒரு லைக், ஒரு ஷேர், அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைப் தானே கேட்குறேன். அதை மட்டும் பண்ணிடுறேன். சரி வாங்க நம்ம போய் இந்த வீடை சுற்றி பார்க்கணுன்னு சரி சுற்றி காமிக்கிறேன்னு சொன்னால் காமிக்கல. இந்த ஊரை வச்சு தான் இந்த இதை மேக் பண்ணேன். ஒயிட் கார்பெட் இங்கே பார்த்தீங்களா, பேப்பரு எப்படி மேக் பண்ணான்னு கேட்டிங்கன்னா ஈஸி தாங்க மக்களே. ஒரு 2 இது பேம் எடுத்துக்கணும். அப்புறம் புக்கை எப்படா இது பண்ணான்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஈஸி தாங்க மக்களே. அது எப்படின்னா இது ஒரு எனக்கு தெரிஞ்ச லிட்டரு பேப்பரு, அப்புறம் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சோண்டு லிட்டரை வச்சு இது பண்ணணும்னு நினைக்கிறேன். சரிங்க மக்களே, இந்த கார்பெட்டில் இந்த இடத்துல போட்டுருவோம். கிளாஸ் இருக்கா மேலே ஒரு இதில் கிளாஸ் வச்சுருக்கேனே மக்களே. உங்களுக்கு இந்த இது இன்னும் முழுசாக காமிக்கிறேன் மக்களே. அப்புறம் என்னன்னு பார்த்தா ரெட் ஸ்டோன் டஸ்ட் கிடச்சிது. எப்படின்னு பார்த்தோம்னா டைம் இந்த கேம் ஆட போது எனக்கு 7 ரெட் ஸ்டோன் டஸ்ட் கிடச்சிது மக்களே. கீழே கிடச்சா எடுத்தேன். அந்த ரெட் ஸ்டோன் டஸ்ட்டுக்கு ஒரு வாட்டி காணாமல் போயிடுச்சாங்க மக்களே. அப்புறம் எங்கேயோ போனோன்னா கிடச்சிருச்சு. எனக்கே தெரியாம
அப்புறம் இன்னொன்று லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இங்கே ஒரு முட்டை தெரியுதாங்க மக்களே, அதுக்குள்ளே இருக்கிற கோழி செத்துருவோங்க மக்களே. எல்லாம் தேவையாங்க மக்களே. சரி எதுவும் ஒன்று மக்களே. இது ஐயோ எத்தனாவது ஃப்ளோர் தெரியல மக்களே. சரி வாங்க நம்ம போய் இங்கே இருக்கு கிளாஸ், இதை சரி பண்ணிட்டு வச்சுட்டு வந்துடலாம் மக்களே. பண்ணிட்டு ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சேனே, என்னமோ பண்ணன்னு நினச்சேன், என்னன்னு தெரியல. சரி வாங்க மக்களே. டேய் அரங்கடா, இதெல்லாம் போட சொன்னா என்கிட்ட ஊர் என்னது அது வேற பேர் தரலையே. சரி பரவாயில்ல, முடியலையா மக்களே. காட்டில் அயன் கோலங்கள் ஏதாச்சும் செய்யலாம். சரி ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு தோணும், ஆனால் என்ன செய்யணும்னு தோண மாட்டேங்குது. ஏதாச்சும் ஐடியா கொடுங்க மக்களே சரிங்களா. நான் போய் இங்கே மேலே இருக்கிறத இப்போ மாட்ட போகிறேன். இது என்னடா புது பிளாக்காக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க மக்களே. இது கோபல் ஸ்டோன் இருக்காங்களே மக்களே, அதை வந்து ஃபர்னேஜில் போட்டு ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் கிடைக்கும். அதே ஸ்டோன் வந்து திரும்ப ஹீட் பண்ணிங்கன்னா ஸ்மூத் ஸ்டோனுன்னு வந்துடும். அதுதான் இது. டைமே ஏதாச்சும் இருக்கா? ஒன்றும் இல்லையா? மேலே ஏறி கிளாஸ் இது பண்ணும்ல. பரவாயில்ல, நம்ம அப்படியே அப்புறமா சரி பண்ணிக்கலாம். அது ஆஃப்லைனில் சரி பண்ணிக்கலாம் மக்களே. அப்படியே போடா சரி மறக்காமல் இப்போ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. இல்லைன்னா அந்த கோழி அவ்வளோதான் மக்களே. இந்த ஓட்டை பெருசாக்கணும் மக்களே. இதான் ஒரு பாட்டில் குதிரா குதிரா யாத்தே 3 ஹெல்த்து கொடுத்து விட்டாங்கன்னு செஸ்டில் இல்லாத பொருள் இந்த ஒன்று இருக்குது. கார்பெட்டிங் அடிச்சுட்டு ஒயிட் ஹூலா ஸ்னோ. அது இது ஸ்னோவா? ஒயிட் உள்ளெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம கார்பெட் செய்யணும் மக்களே. ஸ்னோ வச்சு அயன் கோலம் வேணால் செய்யலாம். சரி இது ஸ்னோ கோலம் வேணால் செய்யலாம். இப்போ எனக்கு அந்த மூடே இல்லையே. ஆமாம் இப்போ இது செய்ய வந்துட்டேன். இங்கே இருக்கு. கீழே போட்டுடலாமா? நம்ம போய் செகண்ட் ஃப்ளோர் போட்டுடலாம். இல்லைன்னா இந்த அதில் போட்டு வந்துடலாம். ஃபோர்த்தோ தேர்டோ ஏனி இருக்கெல்லாம் வைக்க முடியலையா? இங்கே என்னடா வச்சுருக்கேன்? தாடியா தோய் கிளாஸ் எடுத்துட்டு கிளாஸ் வைக்காமே வந்துட்டானா? நான் போய் இதை வச்சு இதை இதே கிளாஸ் மக்களே. கிளாஸ் வைக்கிறதுக்குல நேரம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. நிறைய நேரம் இருக்குது. நம்ம எப்போ வேணால் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்மூத் ஸ்டோன் வச்சுருவோம். வச்சுரு அவ்வளோதானே முடிச்சா. எங்கடா அந்த இது எங்கே இது பிக்காக்ஸ் எடுத்து ஓட இது சொல்ல முடியுது. இந்த இடத்துல மாட்டிப்பா. இவ்வளோ மாட்டுறதுக்கு போனால் நிறைய ஸ்மூத் ஸ்டோன் வேணும். அப்படின்னா எத்தனை கோபல் ஸ்டோன் தேவைப்படும்? நிறைய தேவைப்படும். சரிங்க மக்களே, இது நம்ம போய் இந்த கண்ணாடி வைப்போம். அதான் நம்மளோட வேலை. கீழே ஐடியா எங்கே
ஓட்டையாகவே காணும் மக்களே. கண்டுபிடிச்சேன். ஏன்டா இப்படி பக்கானமாக நிற்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க மக்களே. ஒரே இது என்ன தண்ணி தாக்க வந்துச்சு, அதான் குடிச்சிட்டு வந்தேன். அச்சோ முடிஞ்சா? ஐயோ ராத்திரியா? இது நம்மளுக்கு ஆகாச்சு மக்களே. நம்ம சொல்லியே ஆகணும். சில பேர் நம்ப மாட்டாங்க, சில பேர் நம்புவாங்க. என்னன்னா இப்போல்லாம் நிறைய பேர்கிட்ட அடி வாங்குறதும் இல்லை. அப்புறம் இன்னும் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. என்னென்னு வந்து மக்களே, நான் அப்படி எந்திரிச்சு எனக்கு பண்ணியே கற்றுக்கிறேன். என்னன்னா நான் அந்த மரத்தை பார்த்தேன்னா வெட்டுறதுக்கு ஏதோ அங்கே ஒரு மரம் இருந்துச்சு, அதை வெட்டிட்டேன்னா அப்படியே வெட்டிட்டு மேலே போயிட்டு வந்தேன்னா அதோ இதுங்க மேலே போயிட்டு இதான் நடந்துச்சு. என்னன்னா மேலே போயிட்டோன்னா இப்படி போய் சும்மா இந்த கோபல் ஸ்டோனை வந்துச்சு, அந்த ஸ்மூத் ஸ்டோனை வைக்கிறக்கு போனேன்னா இந்த மேலே ஏறி வச்சுட்டேன்னா இப்படி வச்சுட்டு ஐயோ ஏதோ மறந்த மாதிரி ஸ்மூத் ஸ்டோன் எடுக்க போனேன்னா ஸ்மூத் ஸ்டோனுங்கிற மாதிரி இது கிளாஸ் பேன் எடுக்க போனோன்னா ஒரு ஜம்பு ஏறி இப்படி வந்தேன்னா ஏதோ சல்லுன்னு போச்சுங்க மக்களே. அதை இப்படி இங்கே வரப்போ ஏதோ போச்சு. என்னன்னு பார்த்தா இந்த பில்லேஜர் இருக்கானுங்களே மக்களே, அந்த பில்லேஜர் பையன் ஒருத்தன் இந்த வந்து வம்பு பண்ணி இந்த வந்தானா என்னை எதுவும் பண்ணலை. நானும் போர் அடிக்குதுன்னு அவனுக்கு வம்பளுக்கு 2-3 அடி அடிச்சிட்டேன்னா அவனோட எனக்கு ஒரு 2 இது ஏரோ கிடச்சிதா அதை எடுத்து வச்சுட்டேன். அந்த பில்லேஜர் போஸ்ட்டு தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க மக்களே. இதோ ஒன்று சாவடிச்ச இடம் இதோ அதே மரத்துக்கிட்ட எந்த அடி நம்ம என்னமோ எடுக்க வந்துமே. வேணாம், இது ஸ்மூத் ஸ்டோன் அதான் தான் நினைக்கிறேன். பரவாயில்ல மக்களே. இது வேறு என்னன்னு தெரியல, மைன்கிராஃப்ட்டு அந்த இது கோபல் ஸ்டோன் எழுத்து சொல்கிறேன் மக்களே. ஸ்கிப் பண்ணலைங்க மக்களே. அப்போ கரெக்டாக இங்கே ஒரு ஸ்பைடர் வந்து வச்சிட்டோம். திரும்பவும் லேக் ஆகுது, பேச போதும் லேக் ஆகுது மக்களே. அப்படியே வந்தலைங்க மக்களே. இதோ இந்த இடத்துல ஸ்பைடர் போயிடுச்சா என்ன ஒன்று எனக்கு நல்லா தெரியும் மக்களே. வீடு ஏறி இப்படி ஜன்னல் உடச்சிட்டு உள்ளே போகும் மக்களே. போய் அந்த இதை உடச்சிடும். அது என்ன உடச்சி விட்டு அந்த வெப்பெல்லாம் போட்டு விட்டோம். அப்படி தெரியும் மக்களே. ஏதோ சவுண்டு கிடிச்சுன்னு வந்தேன். ஸ்பைடர் இருந்துச்சு, அந்த கேவ் ஸ்பைடர். அந்த அப்படியே அப்படி இப்படி அடிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் போயிடுச்சு. இப்போ புரிஞ்சு ரெட் ஸ்டோன் டஸ்ட்டு இது நான் செத்தத்துலேருந்து கண்டுபிடிக்கல. இந்த நாயை இந்த விச்சு வச்சாதான் கிடைக்குது போல. ஓ அது ரெட் ஸ்டோன் வச்சு தான் நீ கொண்டு வந்துருந்தியா? அடிவா ரெட் ஸ்டோன் வைக்கிற இடத்துல இங்கே எந்த மேலே இருக்கிற அச்சோ இந்த பொருளை எடுக்க
செத்துருக்கேன். ரெட்ஸ்டோன் டஸ்ட் வைக்கிற இடத்துக்கு போய் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி இதை ஹீட் பண்ணணும். அதையும் பண்ணிடலாம். இதை நான் வச்சுட்டு இந்த இடத்துல நினைக்கிறேன். சரி மக்கள் ஒரு வந்துடுறேன். இதை வச்சு கைஸ் என்ன சொன்னனோ சரி அதை விடுங்க. நம்ம எப்படியோ கோகுல் ஸ்டோனை கலெக்ட் பண்ணிட்டோம். அப்புறம் இது அதை ஸ்மூத் ஸ்டோனை மாற்றிட்டோம். அப்புறம் இது அப்படியே வச்சுருந்த இது அப்படியே அந்த மேலே ஃபில் பண்ணிட்டேன். அந்த சைடில் மட்டும் கொஞ்சம் ஃபில் பண்ணோம். அதை மட்டும் ஃபில் பண்ணிட்டோம்னா வீடு ரெடி. அப்புறம் இந்த பார்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீடு அலங்கோரம் பண்ணோம். அதாவது சுச்சி அதாவது இந்த வீடு ஃபுல்லாக அந்த கார்பெட் அந்த போட்டுட்டு அலங்கோரப்படுத்துகிறோம். அதான் நம்ம சேலஞ்ச். இந்த கார்பெட்லேயே நிறைய விதமாக கலர் அடிக்கலாம் மக்கள். அதுக்கு வந்து உள்ளே வந்து நம்ம வேறு வேறு கலரில் வேணும். ஸ்மூத் ஸ்டோன் மேலே மட்டும் கரெக்டாக மாட்டிட்டு முடிஞ்சு. என்னது அது புகையா? ஏம்மா மாற்றாரே தம்பிடே மாற்றாரே இன்னைக்குள்ளே மாட்டிடுவியா? கிராஃப்டிங் டேபிளில் ஏறி 4 சைடு மாட்டியாச்சு. இந்த ஸ்டோன் எடுத்து இந்த இடத்துல வச்சிடலாம். இதில் இதை ஃபெதரையும் அப்புறம் ஃப்ளிண்ட்டை வச்சு இந்த இது செய்யலாம். மக்களே நான் இது சொல்ல வேறு மறந்துட்டேன் மக்களே. என்னன்னா ஒரு சரிங்க மக்களே, என்னன்னா எனக்கு வந்து அந்த ஸ்பைடர் அடிச்சிடலைங்க மக்களே. அதில் வந்து நம்மளுக்கு வந்து இது 2 ஸ்ட்ரிங்கு கிடச்சிது. இப்போ நான் வந்து ஒரு பவ் பண்ண போகிறேன். பவ்வாக என்னமோ பவ்வுன்னு தான் நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம போய் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் தெரியுமாங்க மக்களே? ஒரே ஒரு விஷயந்தான், சீக்கிரம் பண்ணணும். சீக்கிரம் போய் தூங்கணும். இப்போ நான் தூங்குறக்குள்ள இது வெடிஞ்சே போகும் போல. அப்புறம் நைட்டு கட்டுன்னு மக்கள் இதுவே சொல்லவே மாட்டேன் மக்களே. இது கேம் எடுப்போம் ஆட போதெல்லாம் சில நேரத்தில் எனக்கே பயமாக இருக்கு மக்களே. ஏன் தெரியுமா மக்களே? வெட்டி சப்ஸ்கிரிப்ஷன் இப்போ தூங்கி மக்களே அது என்ன சொன்னோம் இந்த மாதிரி தான் ஏதோ சவுண்டு வருது மக்களே. சைடில் மட்டும் பெட்டு அப்ஸ்ட்ராக்கல்னு ஏதோ வந்துச்சு. மட்டும் சுற்றி விட்டுருலாம். இடத்த விட்டுட்டு இந்த மிச்ச கார்பெட் எடுத்து மேலே போகிறதுக்கு வச்சிடலாம். சரி மக்கள் பவு செய்கிறதுக்கு எத்தனை இது தேவைப்படும்? ஒரு கரெக்டாக ஒரு 5 ஆச்சு. அதில் 3 நம்மக்கிட்ட ஒன்று வந்து ஃபஸ்ட் டைம் இந்த கேம் ஆடும்போதே நிறைய பவு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்கிட்ட 2 இது தாங்க ஸ்ட்ரிங் இருக்கே. எப்போ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட் டைம் விளையாடும் போது ஒரு செஸ்ட் 2 வச்சுருந்தோம்ல மக்களே முன்னாடி. அந்த செஸ்ட்டில் வந்து ஒரு இது வச்சுருக்கோம். இதை வச்சு கூட ஒயிட் உள்ளே படிக்கலாமா? உள்ளே பண்ணிட்டு எதுக்கு நான் வேஸ்ட்டாக இதாகும். அது என்ன பவ் குச்சி எடுக்க மாட்டேனே. குச்சி வேறு மேலே போனால் மேலே குச்சி இருக்காதுன்னு நினைக்கிறேன் மக்களே. அப்புறம் நான் ஒரு டேபிள் செய்யணும். டேபிள் பேர் என்னென்னா ஏதோ கார்டோகிராஃபி டேபிள் என்னமோ மேப்பு செய்கிறதுக்கு என்னமோ வரலாம். இருங்க நம்ம ஷிப்பு ட்ரெஷர்னு போடுவோம்.
ஹெச் இங்கே ஹெச் வர வர கண் தெரியலப்பா. ட்ரெஷர் ஷிப் ட்ரெஷர் போடுவோம். இதுக்கு வந்து மேப்பு கேட்குது ஃபஸ்ட்டு. ஐயோ போங்கடே, எனக்கு விளாட்லாம் தெரியும்டா. சரி குச்சி நான் மேலே தான் வச்சுருப்பேன். ஆமாம் ஃபஸ்ட்டு வீடு கட்டும்போது எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. என்னோட வீடெல்லாம் கட்டி கொடுக்க முடியாது, செகண்ட் ஃப்ளோர் இருக்குது. என்ன இப்போ நம்ம 4th ஃப்ளோரே கட்டிக்கலாம். சரி மக்களே, இந்த புக்கை வச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு கூட தெரில. எதுக்கு பண்ண முடியும்? அதை வச்சு ஏதாச்சும் பண்ண முடிச்சுன்னா கமெண்ட் சொல்லுங்க, இல்லைனா நானே யூடியூப்பில் சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேன் மக்களே. டே பேத்துறீங்க. ஐயோ அப்பாடா, எங்க இங்கெல்லாம் ஃபிஷிங் ராட் பண்ணிடலாம். வாங்கடா, ஃபிஷிங் ராடும் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. ஃபிஷிங் ராடு நம்மளுக்கு தேவையில்லை, பவு மட்டும். இதுக்கு மட்டும் இப்படி காமிக்குது, இதுக்கு 2 காமிக்கல. இதுக்கு 2 வேணும் போலையே. பவு கரெக்டாக 3 மக்களே ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோச்சும் மேலே விடுவோமா? வேணாம், தேவைப்பட போது யூஸ் பண்ணலாம் மக்களே. நம்ம இம்பார்ட்டண்டான செஸ்ட்டு இன்னும் ஸ்டிங்கு கிடச்சதுன்னா நீங்கள் மக்களே. எங்கேயாச்சும் மேலே தான் மக்களே செஸ்ட்டு கோடியாக இருக்குது. பின்னாடி பாருங்கள். ஆனால் நான் ஒன்று கூட இதுதான் வச்சுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் இதெல்லாம் ரேரான வெப்பன்ஸுக்கு வந்து தனியாக ஒரு செஸ்ட் இது வேணாம். வச்சுக்கலாம் மக்களே, வெப்பன்ஸுக்கு தனியான செஸ்ட்டு இதுதான் என்று கூறுகிறேன். அவளே ஸ்குவாட் இந்த இதையும் வச்சிடலாம். வச்சிடலாமா? எனக்கு ஒரு வாட்டி சுற்றி பார்க்கணும் போல இருக்கே. ஒரு பவு மட்டும் வேஸ்ட் பண்ண போகிறேன். ஒரே ஒன்று தான் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ராத்திரி வந்தோன்னா இந்த ஸ்கெல்டன் கிட்ட அடிப்போம். ஏன்னா ஸ்கெல்டன் கட்டிப்போம்ல, அப்போ இது பண்ணிக்கலாம். பவு அவங்ககிட்ட போனியில் கட்டி போன் இருக்குமா, அதை வச்சு போனில் எல்லாம் பவு கழிச்சதுன்னா அதை வச்சு பவுங்கிற மாதிரி இப்படி குளருது. இது என்ன ஆமை கிடச்சதுன்னா பவு யூஸ் பண்ணிக்கலாம். தூரத்தில் ஒரு கோழி வேறு 2 யூஸ் பண்ணுவோமே. குருவி ஓடிச்சு. இந்த பன்னிக்குட்டி மேலே என்னடா ஒரு இது கூட போற மாட்டேங்குது. ஒன்று போட்டுருச்சு, அதை கொல்லாம விட மாட்டேன்டா. கொண்டுட்டேன். அட பாவி, இருக்கிறது ஒரு பவு தான்டா, அதையும் வேஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதானா? சரி பரவாயில்ல மக்களே, எங்கிட்ட பவு இருக்குது கொஞ்சம். ஏதாவது இருக்குது கொஞ்சம். கொண்டதில் ஒரு நல்ல விஷயம் இது எக்ஸ்பி கிடச்சிருக்கு, அப்புறம் கொஞ்சம் கறி கிடச்சிருக்கு. அது வந்து பார்த்தாப்பா இல்லை பேக்கனா என்னமோ சொல்லுவானுங்க. இந்த கேமில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ரோப்ளாக்ஸில் வந்து இது பேக்கன்னு சொல்லுவானுங்க. எனக்கு பசிக்குதா? சரி ஏதோ நம்ம போய் வீட்டை அளவு செய்யறதுக்கு இந்த பவு எப்படி செய்யறேன்னா ஃப்ளிண்ட்டு அப்புறம் குச்சி அப்புறம் ஒரு இது அடக்க இருந்துச்சுன்னா செஞ்சிடலாம் மக்களே. சரி நம்ம போய் இதை வச்சுட்டு வர இந்த உள்ளே இருந்து
அப்பறக்கான இதுக்குள்ள இந்த பவ்வியும் இந்த இதையும் வச்சுருவோம். என்கிட்ட இன்னும் நேரம் இருக்குது, அது அப்புறம் உள்ள வச்சுக்கலாம். எதுவும் செய்ய உள்ள அப்படியே தான் எடுத்தோம். இந்த 2 பேப்பர் புக்கு இதுதான் இருக்கும். எங்கடா கிடச்சிருக்கு. சரி ஸ்லோ இருக்கு. ஒன்றுமே இல்லையே. ஒரு ஃபார்ம் உருவாக்கலான்னு நினைக்கிறேன். வீட் சீடை இது பண்ணி. அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பண்ணணும். உள்ளே எடுக்கணும். சரி எங்கள் ஸ்ட்ரிங் வச்சிடலாம். எங்கள் ஸ்ட்ரிங் வச்சுட்டு சோத்துக்கு தேவையான பொருள் எனக்கு இது அவ்வளோக்கா வேணாம். சொன்ன என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு. எக்ஸ்ட்ரா சண்டை பார்க்க போறீங்க. சண்டை சண்டை. ஐயோ ஐடியா ஒன்றும் கொடுக்காம போறியே. இதெல்லாம் நல்லா இருப்பியாடா. அடிச்சான்ல, கஷ்டப்பட்டு அடிச்சான்ல. மக்களே எனக்கு இந்த கிரீப்பர் பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு மக்களே. ஆனால் அவன் கஷ்டப்பட்டு செஞ்சு வீட்டுக்குள்ளே முன்னாடியே வந்து அடிச்சிட்டானா.
அவங்கக்கிட்டே அடி வாங்கல. ரொம்ப நாள் நான் திரும்பவும் அடி வாங்குறேன். எம்மா நிறைய உள்ளு கிடச்சிருச்சு. போடுற இன்னைக்கு வேட்டை தான். எங்கடா இருக்கு போன் இல்லை? எப்படா போனெல்லாம் எடுத்தேன்? சரி போனியில் இப்போ எனக்கு தேவையில்லை. எதுக்காக இருந்தாலும் செஞ்சு வச்சுக்கலாம். பக்கத்தில் இருக்கிற மரத்துக்கு போட்டுக்கலாம். செடி மரத்தை போட்டுருவோம். எங்க நிறைய வச்சிருப்போமே. மக்களே பூடு சொக்க. ஐயோ நான் எவ்வளோ லக்கி. ஆனால் மக்களே இந்த கேமே பெட்டர் மக்களே. மைன்கிராஃப்ட் ட்ரையலோட என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஸ்டோன் ஆக்ஸில் அடிச்சு ஸ்டோன் இது பேர் என்ன சொல்லுவாங்க, ஸ்டோன் ஸ்வாட்லேயே அடித்து இவங்களை போட்டேன். அந்த கிராஃப்ட் மாஸ்டர் இந்த கேம் பேர். இதில் வந்து நான் ஸ்டோன் ஸ்வாடை வச்சு தான் அடித்தேன். அதில் எனக்கு ஒரு ஹெல்மெட்டாச்சும் கிடச்சி. இந்த மைன்கிராஃப்ட் ட்ரையல் இருக்கல மக்களே, அதில் நான் இது அயன் ஸ்வாடில் வச்சு அடித்தோன்னா ஒன்றுமே கிடைக்கல. மக்கள் ஏதோ சவுண்டு கேட்குது. இதே சவுண்டு எனக்கு அப்படியே கேட்டுச்சு. ஏன் சில இடத்துல வளர மாட்டேங்குது? இப்போ புரிஞ்சு. ரொம்ப கஷ்டம் வைக்க முடியாது. நான் மரத்தை வளர்க்க போகிறேன்டா. இது இனிமேல் ஒரு காடு ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப குசியாக இருக்கே. போட்டு இதுக்கும் ஹெல்த் இருக்கா? சச்சோ இதை நான் பத்திரமா வச்சுருப்பேன்டா. இது என்சாண்டரா? என்சாண்டர் பண்ண மாதிரி தெரில. சரி ஏதோ நான் போய் நம்மளோட சீக்ரெட்டாக செஸ்ட்டு, அதாவது செஸ்ட்டு அந்த சீக்ரெட்டாக இருக்கும். அதாவது ரொம்ப முக்கியமான செஸ்ட்டு போய் வைக்க போகிறேன். அதற்கு நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லையா இந்த காரணம் பத்தலையெல்லாம் நான் அந்த சாமி அடிச்சு போட்டுச்சு. சாமி ஸ்கெலிட்டன் அடிச்சு இந்த கோல்டன் ஹெல்மெட் எடுத்ததுக்கு அதுக்காச்சு இது லைக் சப்ஸ்கிரைப். ஆர்டர் லெத்தர் எனக்கு இன்னைக்கு 3 கிடச்சிருக்கு. இதுவும் மறந்த மாதிரி இருக்கே. என்ன மறந்தோம்? சரி ஏதோ ஒன்று கீழே ஆகுதுருச்சு. நிறைய ஆடை பார்த்தோம்ல, அதை போய் சாவடிச்சு. எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் மக்களே, எனக்கு சரியான ஆடு கிடச்சிருச்சு. அவ்வளோதான் கீழே வந்து சரியான ஹெல்த் குறையுமே. நம்ம சிக்கனை இதை சாப்பிடு. சாக்கா பேக்கர் பொட்டேட்டோ இருந்துச்சுன்னா சல்லி இருந்தா ராட்டன் ப்ளஸ் இதை வைக்கிறோம் பாரு. வச்சுட்டு வாங்கி வை வச்சாச்சு. வேட்டைய தொடங்கு. எடுத்தோன்னே ஒரு ஆடு மாட்டிக்கிட்டு செத்தாண்டா சிவனாண்டி அப்படி சொல்லிட்டு நான் செத்து. மக்கள் இந்த என்டர்மேன் அழிக்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒன்று போட்டுக்கணும். அது வந்து
உங்களுக்கு ஒரு வீடியோலே பண்ணி காமிச்சிடுறேன். அதான் அதே மாதிரி போட்டுக்கணும் மக்களே. அவன் அவன் ஃபஸ்ட்டு வந்து இருக்கணும். அவன் வாய்க்கு வந்து வேணும்னு வருவானா அப்போ வந்து அவனால் அந்த இதாலேயோ அந்த அடிக்க முடியாதா? அவனால் நம்மளை அடிக்கவே முடியாது. நம்ம வந்து அவனை ஈஸியாக அடித்து என்று பேர்ல எடுத்துடலாம். சரி வாங்க மக்களே, நம்ம போய் நான் ஆடெல்லாம் எடுத்துகிட்டு கன்டினியூ பண்ணுறேன். மக்களே, இது ஒரு 40 நிமிடம் கேம் பிளே வீடியோ. மறந்துடாதீங்க, இது லேக் ஆகும். நான் அந்த ஆடோட இதெல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, அங்கே பாருங்க பில்லேஜர்ஸு. ஐயோ அங்கே இருங்க மக்களே. நான் தூங்கிட்டு சீக்கிரம் எழுந்திரிச்சு அவனை போட்டு அடிக்கிறோம். எழுதுறோம். தூங்கு சீக்கிரம் போ. சீக்கிரம் போய் அந்த பில்லேஜர்ஸ் அடிச்சிடணும். அதுதான் நம்ம வேலை. இதை வச்சு இந்த கத்தி பில்லேஜர்ஸ் வரண்டா. இவனை நம்மளும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு கூட தெரில மக்களே. இங்கே ஒருத்தருக்கு அவனை ஃபாலோ பண்ணி போவோம். ஐயோ என்ன பண்ணுறாங்க மக்களே? அவங்க தலைவர் இருக்கானா மக்களே? அவங்க மண்டையோடு போடணும். அப்போ தான் நம்மளுக்கு பேட் ஓமன் ஏதோ ஒரு எஃபெக்ட் எடுக்கும். அதை வச்சு ஒரு ரைடு வருவானுங்க. அந்த ரைடில் நம்ம எப்படி எடுக்கணும்? நான் போய் தேவையான பொருளை மட்டும் எடுத்துக்கிறேன். சோறு, எனக்கு சோறு கொஞ்சம் முக்கியம். டே வில்லேஜர்ஸ் ரெடியாக எடுத்துக்கோண்டா, என்கிட்ட அடிவாங்க. எற வைப்பன சரிக்கு நான் வைக்க ஆனால் மக்களே எவ்வளோ நேரம் இந்த வீடியோ சத்தியமாக தெரியல. இந்த வீடியோ என்ன மாதிரி இது பண்ணணும். ஆனால் பில்லேஜருக்கு கண்டுபிடிச்சிட்டோம். எனக்கு என்னமோ உங்களோட இது போஸ்டிங் எங்கேயோ பக்கத்தில் நினைக்கிறேன். வில்லேஜர் என்னமோ சொல்லுவானுங்க. இங்கே எங்கேயோ பக்கத்தில் தான் இருக்கு. அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அவ்வளோதான், நார்மல் போத்தாச்சு. இப்போ நம்ம ஒன்று பண்ண வேண்டியது என்னன்னா, கீழே போய் இந்த லிட்டரை வச்சு இந்த பாடி வீட்டாக பண்ணணும் மக்களே. பண்ணி அவனுங்களே சோழியை முடிச்சே ஆகணும் மக்களே. இவனுக்கு போனால் கூட பரவாயில்ல மக்களே, எனக்கு இவங்களை அடிச்சுட்டு தான் போகணும். டே அடி வாங்கிட்டு தானே போகிறீங்க. மேப்ஸில் இந்த மேப்ஸை பார்த்தாலே நீ என்ன மாப்புனா ஸ்பைடர் வீடு வந்து நாசம் பண்ணி ஓட்டிட்டு போயிடுது. ஏய் வாங்க வில்லேஜர்ஸ். கிரீப்பரு இருடா வரண்டா. எனக்கு என் வீடு அழிக்கணும். மக்களே, ஒரு பெரிய பிரச்சனை, 2 பிரச்சனைகள். ஒன்று என்னன்னா, இந்த நாய் வந்து என்னோட சைடு இந்த வீடே அலங்கோரம் பண்ணிடுச்சு சைடு. ஸோ இப்போ அது இது என்னாச்சோ பரவாயில்ல. இப்போ இதெல்லாம் நான் மேட்ரே இல்லை சத்தியமா. சோறு தின்னுடா, சோறு தின்னு. இன்வெர்டரில் போய் பவு இருக்கா நம்மக்கிட்ட. ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீலை வச்சு பவு பண்ணிடலான்னு இருக்கேன். பவு ஃப்ளிண்ட் நம்ம பவு பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எப்போட மக்களே சண்டை போட போகிறோம், ரெடியாக இருந்து போவேன்.
இந்த லூசு பையலாம் என்ன பண்ண போகிறாங்களோ எனக்கு எதுவும் தெரியாது. ஒரு பவு மட்டும் வேஸ்ட் ஆகுது நல்லா தெரியுது. இந்த பில்லேஜர் இந்த ஓட்ட வழியாக தான் இருந்தானுங்க. இந்த பில்லேஜரோட வீடு எங்கே இருக்கும்? ஏய் பில்லேஜர் நீங்க வரேன்டா. எங்கே இருக்கு? அதாவது பில்லேஜர் அவுட் போஸ்ட் எங்கடா மக்களே? எனக்கு சத்தியமாக காண்டாது மக்களே. நான் அந்த ரைடாவது ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அப்போவே மோதி இருக்கு எப்போ கூட எனக்கு பிரச்சனை இல்லை. எங்கே பெட்ரூம் வச்சிருக்கேன் மக்களே. நான் அந்த பில்லேஜர் போஸ்ட் கண்டுபிடிச்சே ஆகணும். ஆடு நான் தொலைஞ்சு போனாலும் சரி உங்களை கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த பாட்டில் ஏதாச்சும் ட்ரை பண்ணும். மக்கள் எனக்கு ஏதோ பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல இன்னும் போய் கொண்டு தான் போகும். ஐயோ பக்கத்துலையா இருக்கு? ஐயோ எங்களா இருக்கீங்க? தோணுது எனக்கு ஒரு ஐடியா. ரொம்ப ஹையஸ்டான மரம் எங்களுக்கு இருக்கு. எங்கே இருக்கு? வழியாக மேலே வந்து பார்க்கலாம் மக்களே. எனக்கு தெரிஞ்சு அந்த ஓட்டு வழியாக இருந்தானுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க நம்ம போய் பார்ப்போம். 6 நாளில் போட்டு எல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம். எக்ஸ்பி எனக்கு கிடச்சிச்சு. இங்கே வந்து வில்லேஜர் அவுட் போஸ்ட்